நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொறுத்தவரையில் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் ஏற்கனவே அவர்கள் ஒரு தொகுதியில் சூரத் தொகுதியில் வெற்றியை தக்க வைத்துக் கொண்டார்கள். அப்படி என்றால் பாஜகவுடைய வெற்றி கணக்கு ஒன்றிலிருந்து தொடங்குகிறது. அப்படி எடுத்துக்கொண்டால் பாஜக பொறுத்தவரையில் இந்தியா முழுக்க 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு 185 முதல் 250 இடங்கள் வரை கிடைக்கும் என்று நம்முடைய கணிப்புகள் கூறுகின்றன. அதே போன்று பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரையில் இந்த முறை 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு 225 முதல் 285 இடங்கள் வரை கிடைக்கும் என்று நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்ட கணிப்புகள் கூறுகின்றன. அதே சமயத்தில் தேசிய ஊடகங்கள் பொறுத்தவரையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் தேசிய ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி இந்தியா முழுக்க டைம்ஸ் நவ் வெளியிட்ட கணிப்பின்படி இந்தியா கூட்டணி காங்கிரஸ் உள்ளடக்கிய இந்தியா கூட்டணிக்கு 118 இடங்கள் வரை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜக கூட்டணிக்கு 386 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். என்டிடிவியை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணிக்கு 125 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் பாஜக கூட்டணிக்கு 371 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக என்டிடிவி கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். ரிப்பப்ளிக் டிவியை பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணிக்கு 125 இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு 371 இடங்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜன் கி பாத் பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணிக்கு 151 இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு 377 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. TV5 வெளியிட்ட கருத்து கணிப்பின்படி இந்தியா கூட்டணிக்கு 154 இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு 359 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நியூஸ் நேஷன் பொறுத்தவரையில் இந்தியா கூட்டணிக்கு 161 இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜக கூட்டணிக்கு 360 இடங்கள் வரை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை நாம் பார்த்தோம் என்றால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பொறுத்தவரையில் தேசிய ஊடகங்கள் எந்தவித மாற்றமும் இல்லாத நிலைதான் காணப்படுது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு அரசியல் நிலவரங்கள் மாறியிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து வந்தோம். ஒட்டுமொத்தமாக கண்ணன் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை சத்தியம் தொலைக்காட்சி மேற்கொண்டதை பற்றியும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்பது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுது என்பது பற்றியும் சுருக்கமாக சொல்லுங்கள் கண்ணன். வாக்கு கணிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. சத்தியம் டிவி எடுத்த அந்த மெகா கருத்து கணிப்புக்கும் மற்ற ஊடகங்கள் எடுத்த கருத்து கணிப்புக்கும் இடையேயான அந்த ஒப்பீடை நாம் பார்த்தோம் என்றால் இது தமிழகத்தை முதலில் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் அவர்கள் நீங்கள் கூறியது போல டைம்ஸ் நவ்வாக இருக்கட்டும், அது நியூஸ் எக்ஸ் மற்றும் TV5 ஆகியவை இங்கே எத்தனை தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் என்று அவர்கள் தெரிவித்த அந்த கருத்து கணிப்பு மற்றும் வாக்கு கணிப்புகளில் முடிவுகள் மாறி இருக்கின்றன. இதே போல மற்ற மாநிலங்களிலும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜூன் 4ஆம் தேதி இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதற்கான உண்மை நிலவரம் தெரிய வரும். இருந்த போதிலும் சத்தியம் டிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளின்படி தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி 20 to 30 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் காங்கிரஸ் கட்சி 50 இடங்களில் இருந்து 84 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வட மாநிலங்களை பொறுத்தவரை 140 இடங்களில் இருந்து 175 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி வட மாநிலங்களை பொறுத்தவரை 130 இருந்து 172 இடங்கள் வரை வட மாநிலங்கள் மற்றும் குஜராத், மேற்கு வங்கம், கோவா, ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள 25 இடங்களில் காங்கிரஸ் கட்சி 10 இருந்து 17 இடங்களும் 5 இருந்து 10 இடங்களில் மட்டுமே அங்கு பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதே போல யூனியன் பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென் மாநிலங்கள் வட மாநிலங்களில் கடுமையான போட்டி, யூனியன் பிரதேசம் வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு ஆகியவற்றினால் காங்கிரஸ் இந்தியா தலைமையிலான இந்தியா கூட்டணி 225 இருந்து 285 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் என்ற முடிவுக்கு சத்தியம் டிவியின் இந்த வாக்கு கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சிக்கு 185 இருந்து 250 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. பல்வேறு கணிப்புகள் வெளியானாலும் மக்கள் கணிப்பு என்னவாக இருக்கிறது என்பதை ஜூன் 4ஆம் தேதி பார்க்கலாம். பிரவீன், முக்கியமாக கண்ணன் நீங்கள் கூறியது போல இந்தியா முழுக்க நடைபெற்ற இந்த தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தலுக்கு முந்தையதாக இருக்கட்டும், தேர்தலுக்கு பிந்தையதாக இருக்கட்டும், அனைத்தும் கருத்து கணிப்பு மட்டும்தான்
ஆனால் உண்மையான நிலவரம் என்பது நாம் வாக்கு எண்ணிக்கையின் போது தான் நமக்கு தெரிய வரும். சத்தியம் தொலைக்காட்சி பிரத்யேகமாக மேற்கொண்ட இந்த கருத்து கணிப்பின் மூலமாக இந்தியா கூட்டணி மற்றும் பாஜக கூட்டணிக்கு இடையே மிகப்பெரிய ஒரு வலுவான போராட்டம் இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. பாஜக என்டிஏ கூட்டணிக்கு 185 முதல் 250 இடங்கள் வரையும், அதே போன்று காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு 225 முதல் 285 இடங்கள் வரை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா கூட்டணியை ஆட்சி அமைப்பதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக நம்முடைய கணிப்புகள் கூறுகின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த கணிப்புகள் எப்படி இருக்கின்றன, என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, தேர்தல் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.